அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா, அதாவது 4 நாள்னு சொல்கிறத விட எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா? எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கட்டுக்கதைகளை வந்து இந்த தாவேக்கா தற்கூறிகள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்து பேசுவோம். அதாவது எலெக்ஷனுக்கு முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஊரில் வந்து பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, இது வந்து திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த தாவேக்கா தற்கூறிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக சமூக வலைதளத்துலையும் ப்ளஸ் மக்கள்கிட்டையும் வந்து சொல்கிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒன்ஸ் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு துறையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. அதாவது திமுக கிட்ட கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ தீபாவளி டைமில், பொங்கல் டைமில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கூட அவங்கள வந்து நம்ம ப்ளேம் பண்ணலாம். 200% ப்ளேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் மட்டும் கிடையாது. கன்ஃபார்மாக நம்ம யாரை ப்ளேம் பண்ணணும்னா திமுகவை தான் ப்ளேம் பண்ணணும். பட் இது அவங்க கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மக்களை, சாதாரண ஒரு பொதுமக்களை ஓட்டளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் உரிமையையும் இது எல்லாமே அந்த மக்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்குது. ஸோ இது கூட தெரியாமல் தான் இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தாவேக்காவுக்கு போகிற ஓட்டு எல்லாத்தையும் திமுக வந்து பஸ் விடாமல் ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஈரவங்காய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3000 பேர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பஸ் டிலேவால் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் மிஞ்சி போனால் அப்படின்னா ஒரு 30 பேர் 40 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அது வீடியோ எடுத்து அங்கே கத்தி பிரச்சனை இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே பஸ் வந்திருக்கு, ஸோ பஸ் 100% வந்துருச்சு அப்படியா கேட்டிங்கன்னா 100% வரலை. பட் ஒரு சில பிரச்சனைகளும் அதில் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் திமுகவை கடிக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை தான் இப்போ விஜயோட கட்சியை சார்ந்தவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இதால் இம்பேக்ட் யார் ஆக போகிறாங்க அப்படின்றது மே 4ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன அரசியலை செஞ்சாங்களோ அதே அரசியலை தான் விஜயும் செய்கிறாரு. அதாவது ப்ளேம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் திமுக தான் இது எல்லாத்தையும் பண்ணிச்சு, திமுக தான் அவங்கள வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையை, எந்த பேச்சுக்களை அவங்க 2 பேரும் பார்த்தாங்களோ அதே வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க. இப்போது ஒரு கட்சி என்ன ஆக போகுதுன்னா, மிஞ்சி போனால் 2029 தேர்தல் வரைக்கும் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்கு சதவீதம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி ஒரு கட்சியே தடம் தெரியாமல் 2031க்குள்ளே அழிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது வாக்கு சதவீதம், அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் வந்து விஜயால் தான் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன தடவை 74, இந்த தடவை 85 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேய் கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருன்னா அதே படிச்சிருந்தும் அறிவில்லாத தற்கூறிகள். இது என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6.25, அதாவது 6,25,00,000 ஓட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு. எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐஆர் இருக்க பார்த்து ஒரு 1 கோடி வாக்கு இருக்குது அப்படின்னா அப்போ 74,000 வாக்கு வந்து விழுந்துச்சு அப்படின்னா 74% தான் கணக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போது எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது என்ன ஆயிருக்கு, 90 லட்சம் ஆயிருக்கு. இப்போ 90 லட்சமாக பார்த்து வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே 74 தான் விழுந்திருக்கு அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக தான் ஆகும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த தற்கூறிங்க வந்து விஜயால் வந்துடுச்சு. சரி, விஜயால் எங்கே வந்தது, பாண்டிச்சேரியில் வந்தது, சரி ஓகே. வெஸ்ட் பெங்காலில் ஏன் 92% போச்சு, அப்போ எதனால் போச்சுன்னு அந்த யோசிக்கிற தன்மை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கூறிகளுக்கு சுத்தமாக கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயம், காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அலையாக வந்து வாக்கு போட்டாங்க, வாக்கு சதவீதம் காலையிலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் ஆபத்து. இது எப்படி ஆபத்து அப்படின்னு ஒரு 2 பேர் வந்து டிவியில் சொல்லியிருக்காங்க. வைத்தறிச்சல் பிடிச்சவங்க தான் வச்சுக்கோங்களேன். திமுக மேலே அவங்களுக்கு வைத்தறிச்சல் அதிகம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திரு மணி அவர்கள். இவராச்சும் பரவாயில்ல, இப்போ அடுத்து சொல்ல போகிறது தான் ஷபீர், தற்கூரி ஷபீர்னே சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அவர் என்னன்னைக்கெலாம் வராரோ அன்னைக்கு அந்த கண்டென்ட் எடுத்து பேசணும்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ பேசலாம். நார்மலாக பேச முடியாது, ட்ரோல் பண்ணி தான் பேச முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒருத்தர் தான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ், ரெப்யூட்டட் டிவி சேனல்ஸ் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தற்கூரி ஷபீரை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையிலே வந்து சாரியாக வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறதுனால, ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஈர வெங்காய கதையை மறுபடியும் அவங்க திணிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1200 ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 1200 ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூத் இருக்கும். இப்போ அது 800 குறைச்சிருக்காங்க. 800 குறைச்சதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக
பூத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பூத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பூத் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வில்லேஜ் இருக்குது அப்படின்னா என்னோட வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் தான் இருக்காங்க, கரெக்டுங்களா. இன்னொரு வில்லேஜில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூத்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பூத்தாக அதை மாற்றிருக்காங்க, கரெக்டுங்களா. இப்போ 2 பூத்தாக மாறுது. இதுக்கு முன்னாடி ஒரு பூத்தில் வந்து அந்த 1600 பேர் ஓட்டு போடுறதுக்கும் இப்போ 2 பூத்தில் வந்து அதே 1600 பேர் ஓட்டு போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ காலையில் என்ன ஆயிருக்கு, வாக்கு வந்து அதிகமாக விழுந்திருக்கு. அதிகமாக விழுந்த காரணத்தால் தான் வாக்கு சதவீதமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்னிங் டைமில். ஸோ மார்னிங் போன ட்ரெண்ட் படி வந்து ஃபுல்லாகவே போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம 90க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ இது விஜய் அலையும் கிடையாது, எந்த அலையும் கிடையாது, ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையும் கிடையாது. நான் திரும்ப இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த தடவை திமுக 165 தொகுதிக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிக்குது. தேங்க்யூ. மே 4ஆம் தேதி பார்ப்போம்.